வீடியோ பார்த்துருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம மாடாங் ஷியாங் அவரோட நடிப்பில் சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிற படம் தான் பேட் லாட் ஹண்டர்ஸ். இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த படத்தோட ஆன்லைனுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொரியாவில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுருது. அந்த நிலநடுக்கத்தினால பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வறட்சியில் போயிடுறாங்க. இந்த வறட்சினால மக்கள் பசியினாலையும் பட்டினியாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்தை தப்பாக யூஸ் பண்ணி வில்லனா இருக்க டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ கூட இருக்க 2 பேரை அவரோட மெடிக்கல் ப்ராஜெக்ட்டுக்காக கடத்திட்டு போயிறாரு. நம்ம ஹீரோ சுமார் பரா இதனால கோவப்பட்டு நம்ம ஹீரோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக போறாரு. பின்னாடி அவர் கடைசியில் அவர் காப்பாற்றினாரா இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஒரு படம் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும்ல. இப்போ நம்ம அந்த பாசிட்டிவ் பக்கம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாசிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திரைக்கதை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கொரியன் படங்கள்னாலே அவங்களோட திரைக்கதைகளாக ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த அழுத்தம் இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லி ஆகலாம். அதாவது எந்த இடத்துல எந்த மாதிரி சீன் வைக்கணும், ஒரு காதல் காட்சிக்கு அப்புறம் எந்த மாதிரி எமோஷனல் சீன் வைக்கணும், இல்லை எமோஷனல் சீனுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் வைக்கின்றத அந்த கதையில் கரெக்டான திரைக்கதையை கொடுத்து அவங்களோட நேர்த்தியை காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு திரைக்கதை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. ஸோ அடுத்ததாக கேமரா அண்ட் எடிட்டிங். அவங்க ஊரில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு அவங்க வைக்கிற டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை அதுக்கு வைக்கிற ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் சரி, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அவங்க வைக்கிற மூவ்மெண்ட்டு இல்லை ஆங்கிள், அந்த வகையில் கேமரா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லி ஆகலாம். ஓகே, கேமரா மட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேமரா கூடவே எடிட்டிங்கும் அவங்க பங்குக்கு அவங்க வேலையை சூப்பராக பார்த்துருக்காங்க. ஒரு ஆடியன்ஸை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கான கட்ஸை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எடிட்டரும் அவரோட பங்குக்கு அவரோட வேலையை ரொம்ப சூப்பராக பார்த்துருக்காரு. அந்த வகையில் எடிட்டிங் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குன்னே சொல்லி ஆகலாம். அடுத்ததாக நம்ம அந்த ஹீரோவை மட்டும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மனுஷனுக்கு வயசு 52ங்க. இவரை நீங்கள் இந்த எட்டர்னல்ஸ் படத்தில், நம்ம மார்வலோட எட்டர்னல்ஸ் படத்தில் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. தலைமை சும்மா பூந்து லாண்டிருப்பார். 52 வயசில் இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஆக்டிங்கில் என்ன தான் பெரிய ஸ்கோப் இல்லை, அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான இது படம் இல்லை அப்படின்னாலுமே அந்த வயசில் இந்த மாதிரி சண்டை காட்சிகள் நடிக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ மெனக்கெட்டுருக்காருனே சொல்லி ஆகலாம். அந்த வகையில் அவரும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்காருனே சொல்லி ஆகலாம். ஸோ மற்றபடி கூட நடிச்சிருக்க எல்லாருமே அவங்க பங்குக்கு அவங்க வேலையை ரொம்ப கரெக்டாக பார்த்துருக்காங்க. ஓகே, பாசிட்டிவ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன நெகட்டிவ் தானே. இந்த நெகட்டிவ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கதையை சொல்லலாம். அதாவது ஒரு கதையில் என்றைக்குமே ஒரு புதுமை இருக்கணும். அந்த புதுமை இருந்தால் தான் ஆடியன்ஸ் அதை பார்த்து ரசிக்க முடியாது இருக்கும். அந்த புதுமை இந்த கதையில் இருந்துச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த கதை இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இதில் மாற்றிருக்கலாமோ, இல்லை அதை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே கொடுத்துருது. அதனால் இந்த படத்துக்கு கதை அப்படின்றது ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் இருக்குது. ஓகே, இந்த கதை மட்டுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லைங்க நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிஜி ஒர்க்ஸுமே கொஞ்சம் நெகட்டிவாக தாங்க இருக்குது. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலநடுக்கத்தை அவங்க காட்டுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. சிஜியில் காட்டுறாங்க. அவங்க அதை பார்க்குறதுக்கு அவங்க ஏதோ க்ரீன் மேட்டில் ஏதோ நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே அப்படியே தெரியுது. சரி, ஓகே, நீங்கள் அதையும் கூட விட்டலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தி அப்படின்னா ஒரு முதலையோட சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வரும் நம்ம ஹீரோ. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதை மெனக்கெட்டு பண்ணியிருக்கலாமோ, அது சிஜின்றது அப்படியே தெரியுது. அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம். டக்குன்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அவசரமாக பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, இதுதான் கேட்டிங்களா. ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கணும்னு டிசைட் பண்ணி பார்த்துறாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இதில் ரத்தம் தெரிக்கும்படியான சண்டை காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கனால நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முகம் சொல்லிக்க வைக்க முடியாது ஆயிரும். அதனால் இந்த படம் ஒரு சாட்டர்டே சண்டே ஈவினிங் போல் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சில் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜான படமாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்கணுமா வேணாமன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிங்க. மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.